வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரணத்தான் அழைத்தது எதற்காக? என்ன விஷயமாக இருக்கும்? மோசமான விஷயமாக இருந்தால் இப்படி பில்டப் கொடுக்கும் குணம் அத்தானுக்கு கிடையாது. விஷயத்தையும் அதனோடே அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்றும் சேர்த்தே சொல்லி மனதை அடுத்து என்ன என்பதின் பக்கம் திருப்பி விடுவதுதான் அவங்க ஸ்டைல். அப்படின்னா இது என்னதா இருக்கும்? மீண்டுமாய் ரேயாவின் கண்கள் ஆதிக்கின் வாகனத்தின் பின்புறத்தில் பதிகின்றன. ஒருவேளை ஆதிக்கை பற்றியதாக இருக்குமோ? குப் என்கிறது உள்ளுக்குள். இவளது இந்த முடிந்து போன காதல் கதையை பற்றி தெரிய நேர்ந்தால் சரணத்தான் ரியாக்ஷன் என்னதா இருக்கும்? சரித்திரனின் காதல் கதையை கேட்டு இவள் ரியாக்ட் செய்த விதம் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்று ஆதிக் குடும்பம் பெண் பார்க்க வந்த நாள் மாலை. ராஜ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த தகவலை அவரது தம்பிகளுக்கு தெரியப்படுத்தியது ரேயாவின் தாய் மாமாக்கள் போலும். விஷயம் கேள்விப்பட்டதும் விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்திருந்தார் ஆல்வின் சித்தப்பா. அவரோடு சரித்திரனும் தான். மருத்துவமனை வரும் வரை சித்தப்பாவுக்கும் சரித்திரனுக்கும் இந்த பெண் பார்க்கும் படலம், அதோடு நடந்த ஷாலு, பாம், வெடி, காண்டம் எதுவும் தெரியாது. ஆனால் அங்கு வந்து சேரவும் தனிமையில் ரேயாவின் மாமா நடந்த விஷயத்தை ஆல்வின் சித்தப்பாவுக்கு சொல்ல சித்தப்பா சரித்திரனிடம் வந்து பேசினார். அது மருத்துவமனை வளாகம். பேசுவது பிறர் காதில் விழுந்து வைக்க வேண்டாம் என இருவரும் ஹிந்தியில் பேசிக்கொண்டனர். அண்ணா ஏன் வேற மாப்பிள்ளை பார்த்தாருன்னு புரியல. எதுலயும் ஈஸியா வாக்கு கொடுக்க மாட்டான் அவன். ஆனா கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவான். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்துலயும் அவன் அப்படித்தான். அப்படிங்கிறப்ப இதை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏதாவது பிடிக்காம போய் மனசை மாத்திருந்தான்னா கூட நிச்சயமா உன் வீட்டுக்கு சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லியிருப்பான். பட் இது ஏன்னு புரியல. ஆனா பெரியவ ஒரு சாது. அவ இப்படி பேசணும்னா உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ சரியில்லைன்னு தெரியுது. சித்தப்பா சரித்திரனிடம் விளக்கம் எதிர்பார்க்கிறார். அவருக்கு மனசெல்லாம் வலி. அண்ணா மாதிரி கல்யாணம் வரைக்கும் பையனையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சிருந்தா இப்படி சண்டையும் சிக்கலும் இத்தனை பெரிய வலியும் வந்திருக்காது தானே. கல்யாணத்துக்குள்ள இருக்கிற புரிஞ்சுக்கிற சக்தியும் ஒத்து போகிற நினைக்கிற வேகமும் கல்யாணம் இல்லாத காதலுக்கு நிச்சயமா இல்லை. இப்போ இவர் பிள்ளைகளை பழக அனுமதிச்சு அதுவே கடைசியில் அண்ணன் உயிருக்கு உலையா போயிட்டோ? அண்ணனுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா? விஷயம் புரியவுமே சரணுமே ஆடித்தான் போனான். இவனோட ஒரு சின்ன அவசரம், சிறு வரம்பு மீறல் கடைசியில் எங்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதோடு எப்படி ஒரு சூழலை ஷாலு தனியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சும்மாவே அப்பாட்ட பேச பயப்படுறவ இவனோடு சுமூக நிலை இருந்திருந்தால் உடனடியாக இவனை தொடர்பு கொண்டிருப்பாள் தானே. அடுத்து எதுவாயினும் இவன் சமாளித்திருப்பானே. இப்படி இன்னொரு குடும்பம் பெண் கேட்டு வீடு வரை வர விட்டிருக்க மாட்டானே. பாவம் ஷாலு ஏற்கனவே இவனை பத்தி ஒரு மார்க்கமா புரிஞ்சு உடைஞ்சு போயிருப்பா. அதுல இது வேறயா? அதோட சுத்தி இருக்கிற எல்லாரும் அவளைத்தான் குறை சொல்வாங்க. எப்படி இருக்காளோ இப்ப? ஹாஸ்பிட்டல்லையும் அவளை காணலையே. ஷாலு தற்கொலை முயற்சி மருத்துவமனை வந்துவிட்ட யாருக்கும் தெரியாதாகையால் அது இன்னும் சரணை அடைந்திருக்கவில்லை. அதற்குள்ளாகவே அவன் வெந்து போனான். ஏற்கனவே நொடி நொடியாய் அவளைக்காய் தவித்து கொண்டிருந்தவனுக்கு இது வன்கொடுமை. அவளை தேடி சென்று இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்றிருக்கிறது. ஆனால் அவள் இன்னுமாய் கொதிப்பாளே அன்றி வேறு ஒரு பலனும் அதனால் இருக்கப் போவதில்லை. அவளிடம் தனிமையில் பேசும் சூழல் கிடைத்தால் அல்லவா எதையும் விளக்க முடியும். இப்படி அவள் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படி அவைகளை பற்றி கலந்து பேசி புரிந்து கொள்ளும் மனநிலை அவளுக்கு இருக்குமா? அப்படி இவன் வார்த்தையால் விளக்கியே விட்டாலும் அவள் அதை புரிந்து இவனை நம்புவாளா? அவள் அடிவாங்கி இருப்பது அடிப்படை நம்பிக்கையில் அல்லவா? இருப்பதில் ஒரே ஆறுதல் அவர்கள் காதல் இன்னும் மறைத்து விடவில்லை என்பதுதான். ஷாலு வேறு திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லையே.
முதலில் அவளது நம்பிக்கையை இவன் சம்பாதிக்க வேண்டும். அதோடு ஷாலுவின் அப்பா இப்படி ஏமாற்றி வேறு மாப்பிள்ளை பார்த்தது அவனுக்கு ஒரு வகையில் கோபமாக வருகிறது என்றாலும் இப்போதைய முதல் தேவை அவர் குணம் பெற்று எழும்புவதுதான். மாமா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா ஷாலு அத மாத்தி புரிஞ்சுக்கிட்டா. விளக்கம் சொல்றதுக்கும் எனக்கு டைமே குடுக்கல அவ. இவனிடம் பதில் எதிர்பார்த்து நிற்கும் தன் மாமாவிடம் சொன்னான். வேறு என்ன சொல்ல முடியும்? இவனது மாமா இவனை ஒரு பார்வை பார்த்தார். நான் பொறுப்புன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இப்ப வந்து அவளையே குறை சொல்றையோ என்றது அப்பார்வை. மிகவும் குன்றலாக உணர்ந்தான் சரண். அவகிட்ட பேசினா சரியாயிடும் மாமா. எது எப்படியோ எங்க அண்ணா ரொம்ப மான அவமானம் பார்க்கறாம அதான் இப்படி படுத்துக்கிட்டான். இப்ப அவன் மனசை எப்படி தேத்தன்னு தெரியலையே புலம்பினார் ராஜ்குமாரின் தம்பி. மற்றவர்களுக்கு ஹிந்தி தெரியாதுதான். ஆனால் அங்கிருந்த டேவிட்டிற்கு தெரியுமே. இவர்கள் பேசியது அவர் காதில் விழ மெல்ல இவர்களிடம் வந்தார். உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. அவரும் ஹிந்தியில் தொடங்க சூழ்நிலையை மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்தனர் சரணும் சித்தப்பாவும். ராஜா, அதாவது ராஜ்குமார் என் ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சவரை அவன் அவமானத்திலெல்லாம் உடைஞ்சு போயிருக்க மாட்டான். ஆனா அவன் பொண்ணு வாழ்க்கைக்காக ரொம்ப பயந்திருப்பான். காதலுக்கு ஏற்கனவே ரொம்ப பலி கொடுத்திருக்கான். அந்த பயம் இன்னும் இருக்குது அவன் மனசுல. பிள்ளைங்க வாழ்க்கை என்னாகுமோன்னு தான் இப்பவும் அவனுக்கு கவலை, பயம் எல்லாம். இருவரையும் பார்த்து பொதுப்படையாக சொன்னவர் சரணை பார்த்து, நீங்க தான் ராஜா முதல்ல பார்த்த மாப்பிள்ளைன்னு புரியுது. உங்களுக்கு இன்னும் இந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்கும்னு தெரியுது. பொண்ணுக்கும் விருப்பம் இருக்குது. ராஜா ஏமாத்தி நடிச்சலாம் எதுவும் செய்திருக்க மாட்டான். பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு முகத்துக்கு நேரா சொல்றவன் அவன். அதனால அவன் பக்கம் இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்த குழப்பமாத்தான் இருக்கும். அதனால அவன்கிட்ட நீங்க இந்த கல்யாணத்துல இன்னும் உறுதியா இருக்கீங்கன்னு காமிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. அவன் நிம்மதி ஆயிடுவான். அவன் மனசுல பிள்ளைங்க எதிர்காலம் பத்தி வந்திருக்கிற பயம் போற மாதிரி, குடும்பத்தை நீங்க நின்னு பார்த்துப்பீங்கங்கிற மாதிரி நடந்து காமிங்க. தைரியம் ஆயிடுவான். இப்ப இருக்கிற நிலைமையில அத்தனை மருந்த விட இதுதான் அவன் உயிரை காப்பாத்தும். சரண் இந்த கோணத்தில் இதுவரை யோசித்திருக்கவில்லை என்பது நிஜம். அவரை ஆராய்தலாய் பார்த்தான். 2 பொண்ணுங்க தனியா நின்னு எப்படி சமாளிப்பாங்கன்னு அவனுக்கு பயம் இருக்கும்ல. கிவ் ஹிம் ஹோப், பி தேர் as a son. கண்டிப்பா அங்கிள், கண்டிப்பா செய்றேன். சரித்திரன் தான் செய்ய வேண்டியதை புரிந்து கொண்டான். இதுவரை ஷாலு மட்டும்தான் அவனை பொறுத்தவரை அவன் குடும்பம். ஆனால் இப்பொழுது அதன் கோணம் மாறிப்போனது நிஜம். ஐசியூவில் இருந்த ராஜ்குமாரை பார்க்க போனான் அவன். இதற்குள் ராஜ்குமார் சுய நினைவுக்கு திரும்பி இருந்தார். மற்றும் தம்பி ஆல்வினுடன் வந்திருக்கும் அந்த இளைஞன்தான் ஷாலுவுக்காக பேசிய மாப்பிள்ளை என்பதும் அவருக்கு புரிந்து போனது. பாம்பேல இருக்கிற என் மச்சான் ஜெயராஜோட மகன் சரண் என அறிமுகப்படுத்தி வைத்தாரே தம்பி ஆல்வின். சரண் இத்தனை தூரம் தனக்காக வந்திருப்பதிலேயே ஷாலுவுடன் அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்பது அவருக்கு விளங்கிற்று. மகள் சொன்ன அவனை நம்பி பழகினேன் என்ற வார்த்தையில் மும்பை சென்று வந்தது தன் மகளாகத்தான் இருக்கும் என்பதும் கூட இப்பொழுது அவருக்கு புரிகிறது. மனதிற்குள் ஏதோ ஒரு நம்பிக்கை, பெரிய மகள் வாழ்வு தான் நினைத்த அளவு சீரழிந்து விடவில்லை என. அவர் உடல்நிலையில் முன்னேற்றம். ஆனாலும் அவர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர விரும்பவில்லை. பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில் நடந்த பிரச்சனை அசட்டை செய்யக்கூடிய அளவு சின்னதா இல்லை பெரிதா என தெரியாமல் எப்படி முடிவு செய்வதாம். மற்றபடி இந்த திருமணத்தில் இப்பொழுது இவர் புறம் வேறு எந்த எதிர்ப்பும் இல்லை. மகள் விரும்பினால் பூரண சம்மதமே. முதலில் நடந்தவைகளை பற்றி டேவிட் ஆதிக்கிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆதிக்கும் இவரை அந்நேரம் வரை அழைக்கவில்லை. பின்பு ராஜ்குமார் ஐசியூவிற்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு இவர்கள் செய்ய இனி எதுவும் இல்லை என்றான பின்பு தன் மகனின் அழைப்பை ஏற்றார் டேவிட். அவனும் விழா வீட்டில் இவர்கள் இருப்பதாக நினைத்து கொண்டுதான் பேசினான். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? இவ்வளவு நேரம் ஆகிட்டு அங்கேயும் யாரும் ஃபோன் அட்டென்ட் செய்ய மாட்டேன்றாங்க. நீங்களும் அட்டென்ட் செய்யல. அம்மாட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன் என கேட்டான் அவன். மகனை நினைத்து மிக வருத்தமாக இருந்தது டேவிட்டிற்கு. தனக்கு வரப்போகிறவள் என் ஆசையை வளர்த்து வைத்திருக்கிறான். ஆனால் இவன் அழைப்பது கூட அவர்களுக்கு இந்நேரம் தொந்தரவாக தெரியுமே.
தன் பையன் தைரியசாலிதான், இந்த ஏமாற்றத்தை தாண்டி வருவான் தான். ஆனால் இந்நேரம் விஷயம் தெரிந்ததும் எப்படியும் கடுமையா வலிக்கும் அவனுக்கு. தான் விரும்புகிறவள் இன்னொருவனை விரும்புகிறாள் என தெரியும் போது எத்தனை கஷ்டமாக இருக்கும். அதோடு தெளிவாய் தெரியாமல் நாம் செய்த குழப்பத்தில் ராஜ்குமார் இப்பொழுது இப்படி ஒரு நிலையில் இருக்கிறான் என தெரிய வந்தால் ஆதிக் உடனடியாக இங்கு கிளம்பி ஓடி வந்து விடுவான். ஆனால் ஆதிக்கை பார்க்கும்போது ராஜ்குமாருக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் வேதனை தானே வரும். ஆனால் இப்பொழுதோ இந்த சரண் இங்கு நின்று பொறுப்பாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். மனது உடைந்து கிடக்கும் ராஜ்குமார் குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். ஆக சரண் இங்கிருக்கட்டும். அவனோடு வந்து ஆதிக்கும் நின்றால் சரண் ஆதிக் இருவருக்கும் மிக கஷ்டமாக இருக்கும். அதோடு ராஜ்குமார் பார்வையில் மட்டுமல்ல, மனதிலும் சரண் நல்ல விதமாய் பதிய வேண்டும். ஆக ஆதிக்கிற்கு உண்மையும் தெரிய வேண்டும். ஆனால் அவன் இங்கு வரவும் கூடாது என எண்ணினார் டேவிட். தம்பி, கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க. அவர் ஆரம்பித்த விதத்திலேயே விஷயம் விளங்கிவிட்டது மகனிற்கு. இனி காரணம்தான் தெரிய வேண்டும். ஆனால் ஏன்? ராஜ்குமார் பொண்ணு வேறொரு பையனை விரும்புறா போல. அது தெரியாம ராஜாவும் நம்மை வர சொல்லிட்டான். நாமளும் வந்துட்டோம். நாம வர்றதே பொண்ணுக்கு இப்பத்தான் தெரியும் போல. ரொம்ப பயந்து அழுது அவரை பேச விடவில்லை அவன். இல்லப்பா, இருக்காதுப்பா. இதுல கண்டிப்பா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனா கம்யூனிகேஷன் கேப் இருக்கணும்பா. மகன் மனம் எளிதாக ஏமாற்றத்தை ஏற்க தயாராக இல்லை என புரிகிறது தந்தைக்கு. இல்ல ஆதி, ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாலேயும் வந்து நின்னு பொண்ணு அழுது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டுப்பா. புரிஞ்சுக்கோ நீ. நான் இப்பவே அங்க வரேன்ப்பா. எதுனாலும் நேர்ல பேசிக்கலாம். இல்ல ஆதி, அவ விரும்புற பையனும் விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தாச்சு. அந்த பையன் கூட கல்யாணம் நிச்சயமான மாதிரிதான். சீக்கிரம் கல்யாணம் இருக்கும். இதுல நீ இங்க வந்து நிக்கிறது நல்லா இருக்காது. அதோட கிராமம் பாரு. நீயும் வந்து பொண்ணு என்ன விரும்பினான்னு ஏதாவது சொல்லிட்டனா 2 பையனை விரும்பின பொண்ணுன்னு கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க ஊர்ல. ரொம்ப பிரச்சனை ஆகிடும்பா. நம்மளால அந்த பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா? நீயே சொல்லேன். அப்பா, அவன் உலகின் அஸ்திவாரம் ஆடிப் போயிருந்தது அந்த குரலில் தெளிவாக தெரிந்தது. கண்டிப்பா பேசியே ஆகணும்னு தோணுச்சுன்னா பொண்ணுட்ட போன்ல வேணா பேச பாரு. அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்தவள் மகனை இங்கு வர அனுமதிக்கும்படியாய் எதையும் பேச மாட்டாள். மேலும் சம்பந்தப்பட்டவரிடம் நீ பேசவே கூடாது என சொல்லவும் அவருக்கு மனம் ஒப்பவில்லை. அடுத்து ராஜ்குமாரும் ஆபத்து நிலையை கடந்து விட்டார் என செய்தி வர அப்போது அங்கு வந்திருந்த ரேயாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு விடை பெற்றனர் ஆதிக்கின் பெற்றோர். ராஜ்குமாரை பார்க்க சென்ற சரணால் அவருடன் எதையும் பேசவெல்லாம் முடியவில்லை. பேசும் சூழலும் இல்லை. ஆனால் அவன் அந்த சூழலின் மொத்த பொறுப்பையும் கையில் எடுத்து கொண்டான். ஷாலுவின் வீடு இருந்த தென்கோட்டையில் இருந்து மருத்துவமனை இருந்த திருநெல்வேலியை அடைய கார் பயணமே 1 மணி நேரத்திற்கு மேல் தேவைப்பட்டது. ஆக சரண் மருத்துவமனையில் தங்க ரேயா வீட்டிற்கு மருத்துவமனைக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். சித்தப்பாக்கள் வந்து பொறுப்பெடுக்கவும் மாமாக்கள் அவ்வப்பொழுது வந்து போகும் அளவு விலகி கொண்டனர். காரணம் மருத்துவமனையில் நிறைய பேர் தங்கி இருக்க முடியாது என்பதால். அடுத்து ராஜ்குமார் உடல்நிலை ஸ்டெபிலைஸ் ஆகவும் சித்தப்பாக்களும் விடைபெற ஆல்வின் சித்தப்பாவும் சரணும் மட்டுமாக அங்கு இருந்தனர். ஆனால் முதலில் ரேயா அங்கு யாரெல்லாம் இவள் வீட்டார் தங்கி இருக்கின்றனர் என்பதை கூட கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவள் தந்தையை பார்க்க அனுமதி கிடைக்கும் நேரமெல்லாம் அவர் மனதில் அவர் ஒரு நல்ல அப்பா, அவளுக்கும் ஷாலுவுக்கும் அவர் அதி முக்கியமானவர் என்பதை பதிய வைப்பதிலேயே குறியாக இருந்தாள். உண்மையில் அது ராஜ்குமாருக்கு மிகவும் தேவைப்பட்ட மற்றொரு விஷயம். பிள்ளைகளுக்கே தான் தேவை இல்லை என்றாகிவிட்ட பின் ஒருவித தோல்வி மனம் அவரை துவட்டி எடுத்து கொண்டிருந்தது. ரேயாவின் வார்த்தைகள் அவர் காயத்தில் மயில் பீலி வருடல். தாய் மடியை சில சமயம் மகள் வார்த்தைகளில் உணர்ந்தார் தாயற்ற வளர்ந்திருந்த ராஜ்குமார். அதோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாளே மகளை தன் அலுவலகத்திற்கு வேறு சென்று வர சொன்னார். சில கமிட்டட் கண்டெய்னர்ஸ் அன்றைய ஷிப்பில் லோடாக வேண்டியிருந்தது. எளிதில் அழுகிவிடும் காய்கறிகள் மற்றும் சில மீன் வகைகள் அன்றே லோடு ஆக வேண்டும். அன்றைய தேதியில் அவைகள் செல்லவில்லையெனில்
அதை இவர்களை நம்பி அனுப்புபவர்கள் பலத்த நஷ்டமடைய நேரிடும். அதில் சொதப்ப அவர் விரும்பவில்லை. தொழில் என்பதை விடவும் அப்பாவின் விருப்பம் மதிக்கப்படுகிறது என காண்பிக்கவும், அதோடு எதிர்காலத்தை பற்றி அவர் பயப்பட தேவையில்லை, இவள் சமாளித்து விடுவாள் என அவரை உணர வைக்கவும் ரேயா அன்று மட்டுமில்லை, அதன் பின் அப்பா சொன்னார் என்பதற்காக ஒவ்வொரு நாளுமே அலுவலகத்திற்கு அலைந்தாள். இதில் அவளுக்கு அங்கு இருந்த சரணை தனியாக கவனத்தில் பதிக்க கூட தெரியவில்லை. அதோடு ஷாலுவுக்கும் அந்த நாட்களில் கடும் ஜுரம் கண்டிருந்தது. அந்நிலையில் அவள் அப்பாவை சந்திக்க மருத்துவமனை வர முடியாததால் சரித்திரனை ஷாலு வழியாக கூட அடையாளம் காணும் வாய்ப்பு ரேயாவுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஓரிரு முறை இவளிடம், ஷாலு இப்ப இப்படி இருக்கான்னு கேட்ட பொழுது கூட உறவினர்கள் பலரும் அதே போல் இவளிடம் விசாரித்ததால் அதே போல் ஒரு விசாரிப்பு என சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தலையாட்டி வைத்ததோடு சரி, அவள் கவனம் சரண் புறம் துரும்பளவு கூட திரும்பவில்லை. 2 நாட்களுக்கு பின் ராஜ்குமார் உணர்ச்சி வசப்பட மாட்டார் என உறுதியாய் தெரிந்த பின் தன் பெற்றோரை மும்பையில் இருந்து தன் வருங்கால மாமனாரை பார்க்க வர அனுமதித்திருந்தான் சரண். வந்திருந்தவர்கள் ஷாலுவை சந்திப்பதில் உறுதியாக இருக்க முதன் முறையாக தங்களுக்குள் என்ன நடந்தது என சரண் வெளியிட வேண்டியதாயிற்று. அவர்கள் ஷாலுவை சந்திப்பதை தடுக்கவே அவன் அதை சொன்னான், அதுவும் தன் தாயிடம் மட்டும். இவாஞ்சலினுக்கு மகன் மீது கடும் கோபம்தான். ஆனால் அவன் ஏற்கனவே மிகவும் தவித்து போயிருக்கிறான் என உணர முடிகிறதே. அதனால் அவனை காய் தடுப்பதை விட ஷாலுவை தேற்றுவதில் அவர் கவனம் செலுத்த விரும்பினார். அவளிடம் அதிக நெருக்கமாய் பேசி பழகியவராயிற்றே, அவளை பற்றி ஓரளவு அவருக்கு தெரியுமே. ஷாலுவின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கும் என்பது அவருக்கு புரிய முடிகிறதே. அதனால் விஷயம் தெரிந்த பின் ஷாலுவை சந்திக்கும் அவர் தீர்மானம் இன்னும் அதிகமாக தீவிரப்பட்டு போனது. இவாஞ்சலினும் ஜெயராஜும் மருத்துவமனையை அடைந்த போது ரேயா வீட்டில் இருந்தாள். ஆல்வின் சித்தப்பாவுடன் அவர்கள் இருவரும் தென்கோட்டை அடைந்த போது ரேயா தூத்துக்குடி அலுவலகம் சென்றிருந்தாள். ஆக அவர்கள் வந்து சென்றதே ரேயாவுக்கு தெரியாமல் போய்விட்டது. இவாஞ்சலின் தான் ஷாலுவிடம் நடந்த விஷயத்தை சரண் கோணத்தில் முதலில் விளக்கியவர். நிச்சயம் அது ஒரு டெலிகேட் கான்வர்சேஷன். சரித்திரன் நேரில் வந்து தனியாக இவளை சந்தித்து இவளிடம் இதை சொல்ல அனுமதித்திருப்பாளா ஷாலு இப்போதைய சூழலில்? தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நம்பத்தான் தோன்றியது. அதோடு அவன் இவளுடனான உறவை காப்பாற்றிக் கொள்ள எந்த அளவு தீவிரமாக இருந்தால் இந்த விஷயத்தை பேச அவன் தன் அம்மாவை இவளிடம் அனுப்புவான். ஆனால் ஏனோ ஓடிப்போய் சரணிடம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றவில்லை. இவாஞ்சலினிடம் பேசிய பின்பு, சரண் தோ இங்குதான் 1 மணி நேர தொலைவில்தான் இருக்கிறான் என புரிகிறதுதான். ஆனால் அவனை பார்க்கும் ஆவல் வர மறுக்கிறது. அன்றைய நிகழ்வுக்கு இது சரியான விளக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வை சுற்றி இவள் மனதிற்குள் அவனை பற்றி எழுந்த பல கேள்விகளுக்கு விடை என்ன? எப்படியும் சரணுக்கு அவன் சார்ந்த உணர்வுகள், உறவுகள் அவைதான் முக்கியமே தவிர இவள் உறவுக்கும் உணர்வுக்கும் அவன் வரையில் என்ன இடம் இருக்கிறது? மறத்திருந்தாள் ஷாலு. இவ்வளவு தூரம் தேடி வந்து இதெல்லாம் என் மன நிம்மதிக்காக சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. இதோடு பேச்சை முடித்து விட்டாள் அவள். இப்படி ஒரு பதிலை இவாஞ்சலின் ஷாலுவிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சின்னவளின் குரலை வைத்தே சரண் நினைப்பது போல அது மட்டும் விஷயம் இல்லை என்பதையும் அவரால் உணராமலும் இருக்க முடியவில்லை. ஆனால் இப்போதைய சூழலில் ஷாலுவிடம் எதையும் தோண்டி துருவவும் வழி இல்லை. அதே நேரம் அப்படி ஒரு விரக்தியில் அவளை விட்டு செல்லவும் மனம் வரவில்லை. ஆனால் வேறு என்னதான் அவர் செய்துவிட முடியும்? மகனை சந்தித்து அனைத்தையும் சொல்லி சீக்கிரமே ஷாலுவை நேரில் சந்தித்து பேசும்படி கூறிவிட்டே சென்றார் அவர். சம்பந்தப்பட்டவர்கள் இருவரும் பேசாமல் தீராது என்பது அவர் எண்ணம். ஆனால் அதற்கான தருணம் ராஜ்குமாரின் உடல் நலம் தேரும் வரை கிடையாது என எண்ணினான் சரண். ஏனெனில் இன்னொரு தவறை இவன் காதல் தாங்காது. ஆக ராஜ்குமார் மருத்துவமனையில் இருந்த வரையுமே சரண் தான் ஷாலுவின் நாயகன் என ரேயாவுக்கு தெரியாமலே போயிற்று. ராஜ்குமார் டிஸ்சார்ஜ் ஆன அன்று அவரை வீட்டில் சென்றுவிட அவருடன் வரலாமா வேண்டாமா
என சரணுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. ஆனால் அவரே அவனை வீட்டிற்கு அழைத்தார். மாமா வீட்டினர் சிலரும் வீட்டிற்கு வரும் அப்பாவுடன் அப்படி வந்ததால் அப்பொழுதும் அவன் வரவை ரேயா கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அப்பாவிற்காக காத்திருந்த ஷாலு கம்பீர நடை போடும் அப்பா வீல் சேரில் வர பார்த்ததும் வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அவரை அணைத்தாளே தவிர அந்நேரம் கண்ணில் பட்ட சரணை ஒரு சாமானை பார்ப்பது போல் இயல்பாய் பார்த்துவிட்டு கடந்து போனாள். அதன் பிறகு அவளை சந்திக்க அவன் அங்கு எடுத்த அத்தனை முயற்சிக்கும் ஆப்பு அவள் தன் அப்பாவை விட்டு அரை இன்ச் கூட அகலவில்லை. அதை குறையாக எண்ண அவனுக்கும் தோணவில்லை. அவன் அப்பாவுக்கு இப்படி என்றால் அவன் மனதில் மட்டும் வேறு என்ன இருக்கும்? அன்று மாலைக்கு மேல் அவன் அங்கு இருக்க முடியாதே. கிளம்பிவிட்டான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையுடன் தான் அவன் கிளம்பி செல்லும் வரை அப்பாவை விட்டு அசையாமல் இருந்த ஷாலு, அப்ப கிளம்புறேன் ஷாலு என அவன் விடை பெற்ற போது லேசாக தலை ஆட்டலுடன் நிறுத்தி கொண்டாள். ஆனால் அவள் பார்வையை விட்டு மறையும் நொடி அவன் முகத்தில் கண்ட அந்த பிரிவாற்றாமையை காணத் தாங்கவில்லை. அவன் கிளம்பி சென்றதும் இயல்பு போல் சென்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை உட்தாழ்பால் இட்டவள் கட்டிலில் விழுந்து கதறினாள். ஏதோ வேலையாக உள்ளே நின்றிருந்த தங்கையை அவள் கவனித்திருக்கவில்லை. ஷாலு ஏன் இப்படி திடீரென அழுகிறாள் என ரேயா விழித்தது 2 நொடிதான். காரணம், அதே நேரம் மாடியை திரும்பி திரும்பி பார்த்தபடி காரில் ஏறிக்கொண்டிருந்த சரண் பால்கனி வியூவில் பார்வையில் பட்டான். ஆக இவன்தான் மிஸ்டர் ஷாலுவா? இத்தனை நாள் அவ்வப்பொழுது ஹாஸ்பிட்டலில் அவன் பார்வையில் தட்டுப்பட்டதே இப்பொழுதுதான் உரைக்கிறது ரேயாவுக்கு. சோ அவன் ஏமாத்திட்டான்னு இந்த ஷாலு கத்தினது கரெக்ட் இல்ல போல. மனதிற்குள் நிம்மதி மழை. சரண் முன்னிலையில் அவனை கண்டு கொள்ளாமல் ஷாலு இருந்தாலும் அவன் கிளம்பி சென்றதும் மகள் முகம் சென்ற கோணத்திலேயே மகளின் மனம் புரிந்து போனது ராஜ்குமாருக்கு. அவர் சரணிடம் அவசரப்பட்டு எதுவும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்க ஒரே காரணம், ஷாலுவிற்கு இதில் விருப்பமா என அவருக்கு தெரிந்தாக வேண்டும். இப்பொழுது ரேயாவை அழைத்தார். அன்றில், அந்த பையன் சரண் பத்தி அக்கா என்ன நினைக்கிறான்னு கேட்டு சொல்லுமா. சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும். அப்பாவுக்கும் சம்மதம் இருக்கிறது என தெரிந்தவுடன் தன் அக்காவிடம் துள்ளி கொண்டு ஓடினாள் ரேயா. ரேயாவை ரொம்பவெல்லாம் கெஞ்ச விடவில்லை ஷாலு. மனதில் இருந்த அனைத்தையும் தன் தங்கையிடம் கொட்டி தீர்த்து விட்டாள் அவள். தன் அப்பாவிடம் இந்த காரியங்கள் எதை குறித்தும் ரேயா பேசவில்லை. இதை பேச வேண்டிய இடமே வேறு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்ற விஷயங்களை மறைத்தாலும் அந்த பாம்பே பயணத்தை பற்றி அப்பாவிடம் தெளிவுபடுத்தினாள் ரேயா. ஏனெனில் அப்பா ஏன் வேறு மாப்பிள்ளை பார்த்தார் என காரணத்தை அவளிடம் சொல்லி இருந்தாரே. அவ்வளவுதான். அவர் இருந்த உடல்நிலையில் அடுத்த நாள் சென்னை ஃப்ளைட் ஏறிவிட்டார் அப்பா தன் மகள்களுடன். ஷாலுவை தன் தம்பி வீட்டில் விட்டுவிட்டு ரேயாவை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு சரண் வீட்டிற்கு சென்றார் ராஜ்குமார். அது காலை நேரம். காலிங் பெல்லிற்கு கதவை திறந்தவன் நிச்சயம் இப்படி ஒரு விருந்தாளிகளை எதிர்பார்க்கவில்லை. வாங்க அங்கிள். வா அன்றில். அவசரமாக வரவேற்றான். ஆனால் அதில் ஒருவித உரிமை தெரிந்தது. அவர்கள் இவனை தேடி இங்கு வந்து விட்டதன் பொருள் புரிகிறது தானே அவனுக்கு. உயிரை கட்டி இறுக்கிய வேதனை சங்கிலிகள் உடைந்து விழுந்தன கண்ட நொடியே. என்ன அங்கிள், இவ்வளவு தூரம் டிராவல்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே. உங்களை வர சொல்றதுக்கு முன்னால சில டேர்ம்ஸ் பேச வேண்டி இருக்கு. ரேயாதான் வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள், அப்பாவின் வீல் சேரை தள்ளி கொண்டே. ஷாலுவுக்கு அப்பார்ட்மெண்ட் லைஃப் பிடிக்காதுன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மாறிடுவோம். ரேயாவின் பார்வைக்கும் அவள் வார்த்தைகளில் தெரிந்த ஒருவித கோபம் கலந்த குத்தலுக்குமாக பதில் சொன்னான் சரண். ஷாலு நிச்சயமாக நடந்தவைகளை ரேயாவிடம் சொல்லி இருக்கிறாள் என தெரிகிறது. ஷாலு விருப்பத்தை நான் முழுசா மதிக்கிறேங்கிற பதிலைத்தான் அவன் இப்படி சொன்னதே. இதிலெல்லாம் அவ தனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டா. எது இருக்குதோ அதுல சந்தோஷமா அடாப்ட் ஆகிடுவா. சில நியாயமான விஷயத்தை தவிர எல்லாத்துலயும் அவ விட்டு கொடுத்து போற டைப். அதுல அவளை மதிச்சா போதும். இப்பவும் ரேயா குத்தத்தான் செய்தாள். இதற்குள் வரவேற்பறைக்கு வந்திருந்தனர் அவர்கள்.
காலை நேரம். இன்னும் சர்வெண்ட்ஸ் யாரும் வந்திருக்கவில்லை. "ஃபியூ மினிட்ஸ் அங்கிள்" என்றபடி சரண் வந்தவர்களுக்கு ஏதாவது கொடுக்க என கிச்சன் புறம் நோக்கி செல்ல, தன் தந்தையை வரவேற்பறையில் வசதியாக உட்கார வைத்துவிட்டு தானும் கிச்சனை நோக்கி போனாள் ரேயா. அவன் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளிருப்பவைகளை பார்த்து கொண்டிருந்தான். ரேயாவோ மொட்டையாக, "ஷாலுவ மும்பை கூட்டிட்டு போனீங்களா?" என வெட்டினாள். "சோ, பிரச்சனையோட புள்ளி அதுதானா?" கேள்வியாக நிமிர்ந்து அவளை பார்த்தான் சரண். "இப்ப ஷாலு செத்துட்டான்னு வைங்களேன், அவ டெட் பாடியை யார்கிட்ட கொடுப்பாங்க?" "ஏய், என்ன பேச்சு இது?" படு காரமாக அதட்டினான் சரண். இப்படி ஒரு விபரீதமான கேள்வியை நிச்சயமாக அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. மனதிற்குள் நினைத்து பார்க்க முடிகின்ற விஷயமா என்ன? "ஹலோ, முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது எனக்கும் அக்கான்னு ஞாபகம் இருக்கட்டும்." அவளை ஆழ்ந்து பார்த்தான். இவள் என்ன சொல்ல வருகிறாள்? உயிரோடு இருக்கிறப்ப ஒருத்தங்க நம்ம பக்கம் விரும்பியே இருந்தாங்கன்னா கூட அவங்க மேல நமக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம் இல்ல சார். அந்த உயிர் போனாலும் அவங்க உடம்ப நம்ம கையில கொடுத்தாங்கன்னா அப்பத்தான் உரிமை இருக்குன்னு அர்த்தம். நீங்க மும்பை போனப்ப அவளுக்கு ஏதாவது ஆகி இருந்தா அவளை எங்க அப்பாட்ட தான் கொடுத்திருப்பாங்க. ஏன், அவ கல்யாணத்துக்கு முந்தின நொடி வரைக்கும் அப்படித்தான். இப்ப வரைக்கும் அவ மேல உரிமை உள்ள ஒரே ஆள் என் அப்பா மட்டும்தான். அவங்க கிட்ட கேட்காம எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? உங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் அங்கிள். பட் அங்கிள் ரீச்ல இல்ல. ஓ, அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஷாலிட்டையாவது கேட்டிருக்கணுமே. அவட்ட என்ன கேட்கறது? அவ அப்பா ஒரு அன்சிவிலைஸ்டு விருமாண்டி. அவருக்கு பயந்துட்டு இவ ஏதாவது சொல்லுவா. ஆனா மத்தபடி நான் இழுத்த இழுப்புக்கு வருவா அப்படின்னு ஒரு பரந்த எண்ணமா? ஹேய் என தொடங்கினான் தான் சரண். ஆனால் நிச்சயமாய் அன்று நடந்ததற்கு ரேயாவின் கோணத்தைத் தவிர வேறு விளக்கம் அவனிடமே இல்லை என்பதை அப்பொழுதுதான் அதிர்ச்சியோடு உணர்ந்தான் அவன். "நீங்க மட்டும் உங்க அம்மம்மா சொன்னா ஷாலுவ கூட்டிட்டு போயிடணும். உங்க அப்பா திருப்பி அனுப்ப சொன்னா அவள திருப்பி அனுப்பிடணும். அது தப்பில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் சரண் தி கிரேட்டோட ஃபேமிலி. பட் ஷாலு மட்டும் அவ அப்பா சொல்றத கேட்கக்கூடாது. அவளா சுயமா எதையும் முடிவும் செய்யக்கூடாது. சரண் நினைக்கிறத மட்டும்தான் அவ செய்யணும். ஏன்னா அவ ராஜ்குமார் தி அன்சிவிலைஸ்டோட டாட்டர். எந்த விஷயத்துலயாவது அவட்ட கேட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து ஏதாவது செய்திருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு என்னது சரி இல்லைன்னா உங்க பார்வையில ஷாலுவுக்கு என்னது சரி, அவ்வளவுதான். அடுத்து முடிவெடுத்து அதை அவ மேல இம்ப்ளிமெண்ட் செய்யறது. ஏன்னா அவ அப்பா ஒரு அன்சிவிலைஸ்டு கண்ட்ரி டாக்." ரேயாவால் சரண் தன் தந்தையை பார்க்கும் கோணத்தை சற்றும் தாங்க முடியவில்லை. அந்த கோபம் வார்த்தையில் வடிவெடுத்தது அப்படியே. அன்றில் அவன் எதையோ பேச ஆரம்பிக்க அவனை பேச விடவில்லை ரேயா. "இந்த அன்சிவிலைஸ்டு அப்பா கூடத்தான் இத்தனை 20+ வருஷமா ஷால் இருந்திருக்கா. ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு அவளுக்கு தோணுனது இல்ல மிஸ்டர் சிவிலைஸ்ட். உங்களைத்தான் தாக்கு பிடிக்க முடியாம 1 இயர்க்குள்ள பொண்ணு தப்பிச்சு வீடு வரைக்கும் ஓடி வந்திருக்கா." அமைதியாய் ரேயாவை பார்த்தான் சரண். "என் அன்சிவிலைஸ்டு அப்பாவுக்கு என் அம்மா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட உங்க வயசுதான். கையில 3 மாச குழந்தையா நான் வேற. மொத்த சொந்தமும் அடுத்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி இருக்கோம். பட் எந்த பொண்ணையும் அவர் திரும்பி கூட பார்க்கல சார்." இப்பொழுது ரேயாவுக்கு உணர்ச்சி வேகத்தில் கண்களில் நீர் கட்டுகிறது. அன்னையிலிருந்து இப்ப வர அவர் வாழறது எங்க 2 பேருக்காக மட்டும்தான். எத்தனை வீட்ல சார் எங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை பொண்ணுங்களுக்கு கொடுத்து வளர்க்காங்க? ஸ்போர்ட்ஸ், டேஸ்ட், ட்ரெஸ், ஸ்டடீஸ், நேம் இட். எல்லாத்துலேயும் எங்க அப்பா நாங்க சேஃபா சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்காங்க. ஷாலு படிப்பு முடிய முன்னமே கல்யாணத்துக்கு கேட்டீங்களாமே. அவ ஆசைப்பட்டு ஹார்ட் ஒர்க் செய்து மெரிட்ல வாங்கின சீட் அது. அதை அவ கஷ்டப்படாம முடிக்கணும்னு தான் அப்பா மேரேஜை லேட் செய்ய சொன்னது. என் அம்மா மேரேஜுக்கு பிறகு மெடிசன் படிச்சவங்க. அதோட கஷ்டம் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில நீங்க அப்பவே கல்யாணம்னு கேட்டது தான் எனக்கு செல்ஃபிஷா தோணுது. எங்க அப்பா காலத்துல கல்யாணத்துக்கு பிறகு வைஃபை படிக்க வைக்கிறவங்க எவ்வளவு ரேர் தெரியுமா? ஆனா எங்க அப்பா செய்தாங்க. அவங்க உங்களுக்கு அன்சிவிலைஸ்ட் பார்ட்டியில கட்டிப்பிடிச்சு டான்ஸ் ஆடிட்டா அது வெல் சிவிலைஸ்டு என்ன? உண்மையிலே நீங்க தான் நேரோ மைண்டட். உங்க வீடு, உங்க சொந்தம், ஏன் ஆசை, ஏன் தாட்னு ரொம்ப குறுகலான சிந்தனை உங்களுக்கு. ஆனா எங்க அப்பா தான் ப்ராட் மைண்டட். எங்க கல்யாண விஷயம் தவிர மத்த எதுலயும் அப்பா எந்த வகையிலும் எங்கள ஃபோர்ஸ் செய்யறது கிடையாது தெரியுமா? அதுக்கு கூட அவங்க இழப்பு தான் காரணம்.
கடகடவென அதையையும் தன் மனைவியையும் அப்பா இழந்த வகையை சொல்லி முடித்தாள் பெண். அதோட இன்னொன்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்பாவுக்கு பயந்து ஷாலு இப்படி இல்ல. எங்க அப்பா வியூ தான் அவளோட வியூவும். அதான் அவ இப்படி இருக்கா. அவளால கல்யாணத்துக்கு முன்னால கோடு தாண்டி பழக முடியாது. அதுக்கு காரணம் அப்பா அடிச்சிருவாங்கங்கிற பயம் இல்ல. அது அவளோட இன்னர் பெர்சன். உலகம் முழுக்க பரவி ஆயிரக்கணக்கான மனித இனம் ஆயிரம் ஆயிரம் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கலாச்சாரத்தை பார்த்து அடுத்தவங்க காப்பி அடிக்க இப்ப மாதிரி முன்ன கம்யூனிகேஷன் கிடையாது. ஆனா எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா காலத்திலையும் கல்யாணம்னு ஒரு செரிமனி இருந்திருக்கு. செய்யற முறையில தான் வித்தியாசம் இருந்திருக்குதே தவிர கல்யாணம் என்றது யுனிவர்சல். அதுக்கு அந்த செரிமனிக்கு பிறகுதான் ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஏன் அது இன்ட்யூஷன், இன்னர் ஃபெய்த். இப்போ மாடர்னைசேஷன்னு ஸ்டேயிங் டுகெதர் எக்ஸ்ட்ரான்னு என்னெல்லாம் வந்திருக்கலாம். அதுல இன்வால்வ் ஆகி இருக்கவங்கெல்லாம் தான் தப்பு செய்யலைன்னு ஆணித்தரமா நம்ப கூட செய்யலாம். பட் கண்டிப்பா அன்னோன், இன்னர் கிரேவிங், டிப்ரெஷன் இப்படி எதுலயாவது ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்பிரிட், அவங்களோட இன்னர் மேன் அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல். எங்க அப்பா ஷாலு எனக்கெல்லாம் தன்னைத்தானே ஹர்ட் செய்துக்கிறதுல நம்பிக்கை இல்ல. அதான் நாங்க இப்படி இருக்கோம். மை பாயிண்ட் இஸ் என் அப்பா ஒரு பாறைன்னா அந்த பாறையில வடிச்ச சிலை தான் ஷாலு. என் அப்பா குவாலிட்டி எதுவும் அவட்ட இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா அவளே இல்லாம போனா தான் உண்டு. எங்க அப்பாவை மதிக்கலைன்னா உங்களால ஷாலுவை கண்டிப்பா லவ் பண்ணவே முடியாது. ஒரு ஜூஸை எடுத்து நீட்டினான் சரண். குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணு கேஷுவலாக சொன்னான். அடப்பாவி என்பது போல் ஒரு லுக் விட்டாள் ரேயா. இவ்வளவு நேரம் நான் என்ன பேச்சு போட்டிக்கு ரிஹர்சல் பார்த்தேன்னு நினைச்சீங்களா? இல்லையே, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு லேடி லாயர் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. முறைத்தாள் பெண். இது திருந்தாத கேஸ். அப்பா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த விழுப்புரம் மாப்பிள்ளையை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடலாம். போலியாக விரைப்பாக சொல்லிவிட்டு அவள் திரும்ப, அம்மா தாயே, அப்படியெல்லாம் எதையும் சொல்லி வைக்காதம்மா, நான் கிண்டலுக்கு தான் சொன்னேன். சரணம் விளையாட்டாய் சரண்டர். அது அந்த பயம் இருக்கட்டும். நானும் விழுப்புரம் மாப்பிள்ளைன்னு உங்களைத்தான் சொன்னேன். உங்க பூர்வீகம் அங்கதான்னு சித்தப்பா சொன்னாங்க. சிரித்தான் சரண். நீ என்னத்தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும் ரவுடி. பை த வே, உங்க அப்பா ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஒரு பெரிய தப்பு செய்திருக்காங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். உனக்கு அஞ்சல்னு பேர் வச்சது தப்பு. இடி மின்னல்னு பேர் வச்சிருக்கணும். அம்மாடியோ பயமா இருக்கே. இந்த சிரிப்பையும் சேர்த்து பார்த்தா பெர்ஃபெக்ட் நேம் இடி மின்னல் மோகினி தான். அப்படியே இந்த பயத்தை நீங்க மெயின்டைன் செய்வீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஃப்ரம் மை சைடு. நாளைக்கே உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் செய்யறேன். வசதி எப்படி? ஆ, நாளைக்கு தானா? ரொம்ப லேட்டா இருக்குதே இடிமின்னல். இன்னைக்கு ஈவினிங்னு இல்லைனாலும் இன்னைக்கு ஆஃப்டர்நூனாவது செஞ்சு தாயேன். ஏன் நேர்ல வந்து ஷாலுட்ட டைரக்டா ஹால்ல வச்சு அடி வாங்கிக்கிடலாம்னு பார்த்துட்டீங்களோ? ஒழுங்கா அவட்ட இன்னைக்குள்ள பேச பாருங்க. அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கு. சித்தப்பா வீட்ல தான் அவ இருக்கா. அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். பை த வே, கேள்வி மட்டும் கேட்டுட்டு பதில கேட்காம கிளம்பிட்ட? இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னது உங்க வருங்காலம். உங்கள பார்த்தா பேச வருமோ வராதோன்னு அவளுக்கு சந்தேகம். வந்துட்டோ என்னமோ என்ன தூது அனுப்பியிருக்கா. ஸோ நீங்க ஆன்சரை அவகிட்ட சொன்னா கூட போதும். தேங்க்ஸ். அவன் உணர்ந்து சொல்வது இவளுக்கு புரிகின்றது. மை அசட்டு அத்தான், யூ ஆர் நாட் வெல்கம். இன்னொரு டைம் இப்படி எந்த ஹெல்ப்பும் என் சைட்ல இருந்து கிடைக்காது. செல்ஃப் மவுத் செல்ஃப் ஹெல்ப். நீங்களே அவட்ட பேசி சமாளிச்சுக்கோங்க. ஷூர் இடி. பட் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ பேசின எந்த விஷயத்துலையும் எனக்கு எந்த டிஸ்அக்ரிமெண்ட்டும் கிடையாது. உன் அப்பா விஷயம் எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. அதால வந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஒரு நாளும் நான் அவங்கள அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னது இல்லை. கிண்டலாம் உன் ரிலேட்டிவ்ஸ் கேங் உன்னை அப்படி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். மேரேஜ் செரிமனி பற்றி நீ சொன்னது அதில் ஏன் வியூவும் 100% உங்கள மாதிரியே தான். இல்லைனா நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் செய்கிறேனா? மற்றபடி நீ சொன்னியே நானே யோசிச்சு நானே முடிவெடுத்தேன்னு. அது ஷாலுவை டாமினேட் செய்யணும்னெல்லாம் இல்லை. சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்துருக்கேன். என்னோட டெசிஷன்ஸை நானே எடுத்து பழக்கம். உன்ன மாதிரி எனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையோ? சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையா? ஸோ அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது ஸ்பான்டேனியஸா வரலைன்னு தெரியுது. அதை இனி கரெக்ட் செய்து
கரெக்ட் செய்துக்கிறேன். எப்ப நான் மார்க்கை மிஸ் செய்தாலும், யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் ஹோல்ட் மை காலர் ஆஸ் மை சிஸ். ஏன் ஷாலு என்ன உதைக்கவா? நீங்களாச்சும் உங்க சண்டையாச்சும் ஆள விடுங்கப்பா. அன்று சரித்திரனும் இவர்களுடன் சித்தப்பா வீட்டிற்கு வந்தான். இவர்கள் சித்தப்பா வீட்டை அடையும் போதே சரணின் கண்கள் ஷாலுவைத்தான் தேடின. அவள் மாடியில் அவளுக்கான அறையில் இருந்தாள். இவன் அறைக்குள் நுழைகிறான் என நிச்சயம் அவளுக்கு தெரியும். ஆனால் இவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவள். பால்கனி வழியே எங்கோ பார்த்திருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.